அருமையான ஒரு அம்மா. உண்மையிலே அவங்கள பார்க்க தான் எனக்கு இந்த கடையில் அதிகம் சாப்பிடணும் போல இருக்குது. மட்டக்களப்புண்டாலே வந்து அப்படியான ஒரு சில சாப்பாடுகள் வந்து இங்கே வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும். சட்டி வச்சு அடுக்கி பாலப்பம் வந்து அருமையாக வந்து உடனே சுட சுட செஞ்சு அதில் கொஞ்சம் சீனியும் தூவி தருவாங்க. லோரிதாங்களே கடவுளே, நீ எப்படா போற திரும்ப போற ஐடியா இல்லை தான். இனி இந்த ஆட்டோவில் இருந்தது அப்புறம் ஐடியா அப்படி வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுகளுக்கு போய் வேலை வாய்ப்புக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்ப நண்பன் ப்ரோ நிறைய நாளை ப்ரோ சந்திச்சிருக்கோம். என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க? அப்போ வந்து எப்படி ஒரு முயற்சி போட்டு இந்த வயசுல உழைக்கானே, அப்போ வந்து பெருகோட இளம் சமுதாயத்துக்கு நீ என்ன சொல்ல விரும்புது? நானே என் போன்ல பார்க்கும்போது எவ்வளோ கொமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எப்படி நம்ம சொந்தக்காரர்கள் இருந்து முழு பேர் நீ பாக்குற நீ எங்க மாங்காயும் கொச்சி காத்துல மட்டும் நல்லா சாப்பிடுவான். பாபு காசு கொடுத்தாலும் அந்த காசு கட்டார் நாட்டை நம்பி வேலைக்கு போனா கடையை எல்லாரும் நாட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. இது வந்து எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்துக்கட்டு பாலம். இது வந்து இப்போ அந்த இந்தியன் ஆர்மி வந்து பாலம் ஒன்று செய்ய போகிறாங்க. அம்மா வணக்கம். என்னம்மா அப்பம் இருக்கா? உண்மையிலே அம்மா அப்பாக பெருமையா இருக்கிறாப்ப எனக்கு உண்மையா. நம்மளாம் இந்த வயசு எல்லாம் படுப்போமா கொள்ளு உண்டி உண்டு. அதுதான் இப்போ வந்து விலைவாசிகள் வந்து அதிகரிச்சுக்கு தானே அம்மா? தேங்காய் 150. ஓ, அரிசி இப்போ முதல் 180 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இப்போ 240 ரூபா. கிலோ வருதுகள் மாய். அப்போ நிற்கிதுகள் நின்றதுக்கு பிறகு எவ்வளவு அம்மா அப்பம் 80 ரூபா வேறடி உள்ள போவோம். அதுதான் டேய் பின்னால மாடு சாப்பிட போறாரு. அப்பம்ன்றது அப்பால அந்த வாழலையில வச்சு தந்துருக்காங்க பார். அங்கதான் இருக்கு விஷயம். உண்மையிலே நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். அதாவது இந்த ரோட்டால போறவங்க சந்தோஷத்துக்காச்சு, அதாவது இந்த என்ன சந்தோஷத்துக்காவது ஒரு சோடி அப்பம் பண்ணி சாப்பிடுறது போறதானே. என்ன பாருங்க, தகன்னு அப்படியே ஓலை குடிசைகளால் வந்து போட்டு அருமையான ஒரு மண் சட்டி, அதே மாதிரி செங்கல் எல்லாம் வச்சு வந்து அருமையான ஒரு அப்பக்கடை. ஆவி எப்படி பறகுன்னு சொல்லி பாருங்க. உண்மையிலே வந்து வேற லெவல்ல இருக்கு. வச்சுக்கொள்ளுவானே சரியோ, சந்தோஷமா வச்சுக்கொள்ளுவோம். நாளைக்கு உழைப்பாள தினமல்லோ, அதுக்கான ஒரு சின்ன அன்பளிப்பு மாவண்ட. சரியோ சரியா? என்ன சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நேற்றைய எஸ்கே வ்ளாக் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நாங்கள் வந்து திடீரென்ன மாதிரி அனுஷனோட யாழ்ப்பாணம் இருந்து வழிபட்டு மட்டக்களப்புக்கு வந்தேன்னா, காரணம் என்னன்னு சொல்லி அதில் வந்து நார்மலாக வந்து சொல்லியிருப்போம். அதாவது ரெண்டு லைசன்ஸ் வந்து முடிஞ்சுது, அதால் வந்து மெடிக்கல் எடுத்து ரினியூவல் பண்ணணும். அப்போ அதுக்காகவும் அது தவிர்த்து இன்னும் ஒரு அலுவலகம் அதை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி தான் வந்தது. வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்து இப்போ எல்லா இடமுமே வந்து அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படியான ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அதிகளவான மக்கள் ஒரே டைம் போயிட்டு பயங்கரமாக வந்து லைனில் நிற்கிற ஒரு காரணத்தால் வந்து அப்படியான ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால் வந்து இப்போ என்னென்னு சொன்னால், அதிகளவான மக்கள் வந்து அந்த லேர்னர்ஸுகளில் இருக்கட்டும், அதே மாதிரி ஆன்லைனில் வந்து ஏதோ ஒரு அப் மூலம் வந்து புக் பண்ணுறாங்களாம். அந்த ஒரு காரணத்தால் வந்து இப்போ எல்லா இடமுமே வந்து பயங்கரமான ஒரு புக்கிங். அப்போ வந்து நான் கேட்டிருந்தேன், இது வந்து இப்போ மெடிக்கல் தானே, இப்போ எல்லா இடமும் எடுக்கலாம் வந்து கேட்க அவங்க சொல்லியிருந்தாங்க லேர்னர்ஸில். அது வந்து தம்பி நீங்கள் எங்கே வேணாலும் எடுக்கலாம், மெடிக்கல் எடுத்து கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான டெம்பரரி வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் யோசிச்சேன், சரி இப்போ புக்கிங்னு சொல்லும்போது மட்டக்களப்பில் வந்து 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான் எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிது. அதே மாதிரி அம்பாறையில் வந்து 11ஆம் தேதி அப்படிதான் புக்கிங் இருக்காமன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் வந்து ஃபுல்லாக வந்து புக் ஆகிட்டான்.
அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு நான் வந்த இன்னும் ஒரு அலுவல் அதை இன்றைய தினம் முடிச்சுட்டு இப்போ வந்து பின்னர டைம்ல வந்து எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா போறதீவுல ஒரு கட்டுல தான் வந்து நாங்க நிக்கிறோம். அதாவது நாங்க அந்த ரோட்டால போகும்போது அடிக்கடி வந்து காட்டியிருப்போம் இந்த பனை மரங்கள் வந்து இரு சைட்களும் வந்து அழகான முறையில நடப்பட்டு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காட்டியிருக்கோம். இன்றைய தினம் அந்த இடத்துல வந்து நின்று இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எங்க போறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து எங்களோட நண்பன் ஒரு ஆள் வந்து இங்க இருக்கிறாரு. அதாவது என்னோட கூட படிச்ச ஒரு நண்பன். அதாவது என்ன சொல்ற கோயில் வரையும் படிச்சு அதுக்கு பிறகு வந்து தெரியாது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு திசைகள் ஓடி திரிஞ்சு அப்படி இப்படி வந்ததால இப்ப நண்பன் வந்து நிறைய நாட்களுக்கு பிறகு அதாவது ஹட்டார்ல வந்து இருந்து இப்ப ஊருக்கு வந்திருக்காரு வெக்கேஷன். அப்ப அவனுக்கு கோல் அடிச்சு கேட்டார் என்ன வச்சான் வீடியோ எடுக்கும் பாவம் போய் பார்ப்போம் ஏதாவதுன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வந்து நிக்கிறோம் R15ல வந்து இப்ப வந்து நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இப்ப உங்களுக்கு அனைவருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் வந்து பயங்கரமான ஒரு வெக்கை வெயில் இந்த காத்துக்கு வந்து சவுண்ட் அப்படி இருக்குமான்னு சொல்லி தெரியல. அது வீடியோ எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்ப்போம். இப்போ வந்து பயங்கரமான ஒரு வெக்கை காலம். அப்போ வந்து நண்பனாக சொல்லியிருந்தாங்க டே மச்சி ஒன்று நம்ம வந்து இங்க ஒரு ஃபேமஸான ஒரு இடம் ஒன்று இருக்கு. அதாவது வெயில் காலம் வந்தாலே வந்து அங்க ஒரு 39ல என்ன முட்டைகோஸ் என்னடா முட்டைகோசில் வந்து தண்ணி வரும் அப்படின்ற ஒரு இடம் உண்டு. அதாவது அந்த வேளாண்மைக்காக வந்து பெரிய குளங்கள்ல இருந்து அணைக்கட்டு திறந்து விடுவாங்க. அப்போ வந்து பயங்கரமா தண்ணி போகும். அப்ப இங்க படுவாங்கரையை பொறுத்த வரைக்கும் வந்து படியனல் வந்து ஒரு அந்த சீசன்ல வந்து ஏதோ ஒரு வகையில அறிஞ்சிருவானு. அதாவது இங்க வந்து தண்ணி வருது மச்சிண்டை போகண்டான்னு சொன்னா ஒரு டீமா செட் ஆயிட்டு அப்படியே வந்து போய் குளிக்கிறது. அதாவது படுவாங்கரை மட்டும் இல்ல எழுவாங்கரையில இருக்கக்கூடிய படியன்களும் வந்து அங்க போவாங்க. அது வந்து ஒரு பழக்க தோஷமா போயிட்டு நம்மளோட படியனல். அப்ப இன்றைய தினம் போவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மட படியனல் தெரியாதோ மச்சி டே இன்றைக்கு கொஞ்சம் மட்டக்களப்பூருக்கு வந்து டவுனுக்கு அங்க ஒரு வாகனம் ஒன்று புக் பண்ண வேண்டி இருந்தது அதுக்கு போயிட்டேன்டா. அதே மாதிரி இங்க தங்கச்சி ஒரு கோர்ஸ் ஒன்று கூட்டிட்டு போகணும்டா அப்ப அதுக்கு போயிட்டுனான்னு சொல்லி கொஞ்சம் ஆகல் விஷயா போயிட்டாங்க. ஏன்டா இங்க நிக்கிற படியனலுக்கு இங்க வந்து நிறைய வேலைகள் வரும். நம்ம பேஜிருந்து ஒரு ஊருக்கு வரதால வந்து அதை ஒண்ணு செஞ்சு கொள்ளையிலாது. அப்போ வந்து அந்த ஒரு பிளானுமே கேன்சல் ஆயிட்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு பிளான் போட்டிருந்தாங்க நொங்கு குடிக்க போகணும் அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க அதாவது குட்டி குட்டி நொங்குகள் வந்து இந்த மரங்கள்ல வந்து இருக்குது. அப்போ வந்து வாத்தியன்னு சொன்ன அழகான முறையில குட்டி குட்டி நொங்குகள் இருக்கு. இதெல்லாம் வேட்டையாடுறதுக்கான ஒரு பிளானும் நாங்க இப்போ வந்து போட்டிருக்கிறோம். எதுவா இருந்தாலும் அது வந்து நாளைய தினம் நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். நான் செய்யலாம் ரைட் ஓகே. அப்போ அதை வந்து நாளை பார்ப்போம். அப்போ இன்றைய தினம் நான் யோசிச்சேன் எதிராக செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து மீட்டராச்சு என்னன்னு சொன்னா அதாவது நாங்க வந்து இங்க வந்தா கல்முனைக்கோ சரி கல்லாருக்கோ சரி நம்மளோட கல்லாறு அம்மாட்டையோ சரி போகும்போது வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றேன்னா என்னென்றால் அந்த ரோட்டு கரையோரமா வந்து ஒரு லைனாவே அப்படியே அந்த குடிசைகள் மாதிரி அமைச்சு அங்க வந்து அந்த பாலப்பம்னு சொல்லுவாங்க. அதாவது மட்டக்களப்பண்டாலே வந்து அப்படியான ஒரு சில சாப்பாடுகள் வந்து இங்க வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கும். அந்த வகையில வந்து அவங்க வந்து அந்த குட்டி குட்டி கடைகள் வச்சு அம்மாக்கள் வந்து அதுல வந்து பாலப்பம் அந்த சட்டி வச்சு அடுக்கி பாலப்பம் வந்து அருமையா வந்து உடனே சுட செஞ்சு அதுல கொஞ்சம் சீனியும் தூவி தருவாங்க. அது வந்து சாப்பிட வேற லெவல்ல இருக்கும். அப்போ வந்து அப்படியான ஒரு விஷயத்த நாங்க இன்றைய தினம் ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோவா மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க இப்ப இந்த இடத்துல வந்திருக்கோம். அதுக்கு முதல் நண்பனும் வந்து நிறைய நாளை அப்புறம் வந்திருக்காரு ஒன்றா சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு அப்ப ஒரு சில விஷயங்கள் நண்பனுடைய கழிச்சு கொண்டு நாங்க அப்படியே போயிட்டு அந்த ஒரு அப்பமும் சாப்பிட்டு அருமையான ஒரு பொழுதாக இன்றைய தினம் வந்து கழிக்கப்புறம் அப்படியான ஒரு சில விஷயத்தை தான் இன்றைய தினம் வீடியோல பார்க்க போறீங்க. அதை பார்க்கறது முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படியே வந்து நாங்க பயணத்தை விலைக்கு தொடருவோம். ஓகே. அப்ப அதாவது நண்பன் வந்து இவர் தான். அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்க என்ன சொல்றோம் படிச்ச காலங்கள்ல இருந்து ஒரு 17-18 வயசு காலப்பகுதிகளில் வந்து ஒன்றாக கூடி திரிஞ்ச ஒரு ஆக்கள் அந்த 19 வயசு வந்த அப்புறம் ஒரு சில குடும்ப பொறுப்புகள் நாங்களும் உழைக்கணும் எங்கட காலில் நிக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாடுகளை போய் நாங்க படிச்சிருந்தா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு இருந்துருக்கலாம். இப்போ வந்து படிக்காத காரணத்தால நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுகளுக்கு போய் வேலை வாய்ப்புக்காக நாங்க போயிருந்தோம். அப்ப நண்பன் நிறைய நாளை சந்திச்சிருக்கோம். என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கு சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை விடடா இப்ப முதல் இருந்த டைம்ல நீ அந்த தாடியல் வழக்கெல்லாம் நீ அப்ப இப்ப நிறைய நாளை கடுமையா வடியா வந்து
காரணம் எனக்கு தெரியல வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்ட்டு அதுக்காக எனக்கு தெரியல. கத்தார்ல 4 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க சரியா, அதுக்காக என்னன்னு தெரியல. இப்ப வயசு போக எல்லாரும் தான் இப்ப தாடியும் வளரும் எல்லாம் வளரும். இப்ப என்னன்னு சொல்லல, அப்ப கண்ணாலபுரம் சந்திச்சதுல சின்ன ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதோட நண்பனுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள அந்த பிளேட்டுகள் அப்ப சொல்லியிருந்தேன் நான் வேற பிளேட் இல்லடா. அப்ப நான் நினைச்சேன் அட இவனுங்கடா வேற பிளேட் இல்லைண்டா எல்லா நாட்டுக்கும் போய் வந்தியா நான் வந்து அப்போ வந்து சொல்லியிருந்தான் காத்துக்கு தான் சவுண்ட் அப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல. அப்போ வந்து சொல்லியிருந்தான் இல்லை மச்சி நான் வந்து அந்த பிளேட்டுகள் எல்லாமே வந்து வந்தான் அந்த செக்கிங் பண்ணி எல்லாமே வந்து கிளியர் பண்ணி அனுப்புறதுல இருந்து எல்லாம் நம்ம தாங்க எல்லாம் அவர்தானா. அப்ப எல்லா அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இப்போதைக்கு வந்து இங்க கிடைக்கிறோம் வந்திருக்கோம். காரணம் என்னன்னா அது தெரியா அந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையால அப்படியே சிக்கலா போயிட்டு அவனை சொல்லிட்டான் இப்ப கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படி இப்படி நாட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோட இருந்து வாங்கன்னா அவனை அனுப்பியிருக்கானு இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்ப நிறைய நாளைக்கு அப்புறம் நண்பனோட சேர்ந்து வீடியோ செய்யறவங்க வந்து சந்தோஷம். அப்போ வந்து இதுக்கான காரணம் சொல்லுங்க. இந்த பனை மரங்கள் இதுக்கான காரணம் என்ன, நம்மள மாதிரி ஆக்கள் பழைய காலத்தாக்கள் என்னத்துக்கு வச்சிருப்பாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம அந்த ஒரு காலத்துல நொங்கு குடிக்க வரலாம், பனம்பழ முறைக்கு சாப்பிட வரலாம், அதுக்கு அவர் கூட அடிக்கலாம். அப்ப சரி நம்மளுக்கு அடுத்த சந்தை வந்து நொங்கு குடிச்சு சாப்பிடணும் கதைக்கு ஒரு கதை. நான் நினைக்க மச்சி என்னண்டா இந்த இதெல்லாமே வந்து இந்த தண்ணி எல்லாம் வந்து அதிக அளவா வந்து இந்த வேளாண்மை செய்யறதுக்கு தான் அதிக அளவா பயன்படுத்துவான்னு. அப்போ வந்து இந்த பனை மரத்துல வந்து அதிக அளவா அந்த தண்ணியை வந்து அந்த உறிஞ்சி வைக்கிற ஒரு இதொன்று இருக்கு தானே, ரைட், உறிஞ்சி வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பனை மரத்துக்கு இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அதுவுமே வந்து காரணமா இருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா இருக்கலாம், அது ஏன்னு சொன்னா பழையாக்கள் இப்ப சின்ன மூளையோட இருந்துப்பா நம்மள மாதிரி இல்லை. ரைட், விளங்குதா, எவ்வளவுக்கு ஜோசிக்க வேண்டாமனு தெரிந்தேன், எவ்வளவு பண்ணிட்டாங்க அவங்க, இது பண்றவங்களுக்கு பெரிய வேலையாது. நான் நினைக்கிறேன் அதுதான் விஷயம். உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான அறிவு இருந்தால் நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் சரியான விடையா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் சேமிச்சு வச்சு இங்கே அப்படியே வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். அதிக அஞ்சால பக்கமெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த இடப்போம் காலபோகம் வேளாண்மை செய்யறவங்க அதுக்காக இந்த குளத்துகள்ல வந்து கட்டி வைப்பாங்க, தண்ணீரை கட்டி வைக்கிறதுக்காக அந்த குளம் எல்லாம் உருவாக்கப்பட்டிக்குது. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த நொங்குகளை பார்க்க ஆசையா இருக்கு, நொங்கு குடிக்கணும். கட்டாய நாளைக்கு நொங்கு குடிக்க கட்டாயமாக செய்வோம். அப்ப சரி, எனக்கு வேற ஆரண்டு தான் தெரியாம இருந்தது. அப்போ வந்து நாங்க நாளை தினம் அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறோம். இப்ப நாங்க வந்து இப்படியே வந்து வலிக்கூட்டும் நான் சொன்ன அந்த அப்ப கடைக்கு போயிட்டு ஒரு 2 அப்பமா சாப்பிட்டு வர நைட்டு தூக்கம் வருமே, அதை சாப்பிட்டு ஒரு சோம்பல் வரும். அம்மாக்கள் அம்மா சொல்லலாம் தம்பி அப்பத்துல கூட சாப்பிட சோம்பரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதுவா இருந்தாலும் நான் நிறைய நாளை அப்புறம் அப்படியான ஒரு என்ன சொல் ரோட்டு கரையோட இருந்து போற வார வாகனங்களை பார்த்துட்டு அழகா இருந்து சாப்பிட்டுட்டு ரைட் ஓகே நாங்க இப்ப வலிக்கூட்டு போறோம். அதுக்கு முதல் பாருங்க நான் சொன்ன விஷயங்களை இந்த இருக்கு தானே, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலபோகம் செய்யக்கூடிய வெள்ளாமை செய்யக்கூடியது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த குளத்தில் வந்து மழை காலங்களில் வந்து அந்த தண்ணிகளை வந்து கட்டி வச்சுட்டு இந்த இருக்கு தானே இந்த வான்கதவு, அதன் மூலம் இந்த போதிய அளவு தண்ணி காணாத ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த வான்கதவை திறந்து விட்டால் அங்கால வேளாண்மைக்கு வந்து தண்ணிகள் வந்து பாய்ச்சப்படும். அந்த காரணத்துக்காக தான் இதெல்லாமே வந்து தண்ணி கட்டி வைக்கிறவங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பனைமரங்கள் வந்து அதிக அளவில் வந்து நடப்பட்டிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கால அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஃபுல்லாக வந்து நடப்பட்டிருக்கு. இங்கே இடத்துல கதைக்கவே எனக்கு மனசிலாம் இருக்கு. காரணம் காத்துக்கா ஓவரா காத்தா இருக்கு, அதனால அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு இப்போ பேய் வடிவா இருக்கா? ஓ வடிவா இருக்கா? இப்படி சொல்லாம வச்சுன்னா வீடியோ வந்து நிறைய அம்மாக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் வீடியோ யூரோப்ல இருக்காதான் நிறைய பேர் பார்க்குறோம் தெரியும் எனக்கு. நானே என் போன்ல பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எப்படி நம்மளோட சொந்தக்காரர்கள் இருந்து முழு பேரும் நீ பாக்குற நீ எங்க அப்ப சரி ஓகே. அப்ப நாங்க வந்து வழி கூட போறோம். அப்ப நீ தான் பைக் எடுப்போம். சரியா போ, லைசன்ஸ் இல்லடா. லைசன்ஸ் ஏன்சலா இல்லடா ரெனியூவல் பண்ணும். இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு நண்பர் கோல் அடிச்சா அவர் அப்பன் சாப்பிட போறதுக்கு அவரும் கோல் அடிக்க சொன்னாரு. அப்பன் சாப்பிட அவரையும் கூட்டிட்டு போட்டேன். அதுக்கு அவரையும் கூட்டுறதுக்கு நான் வந்திருக்கு. பைக்கை போட்டு ஓட்டோல போன முடிவு எடுத்து அப்ப அவன் சொன்னா என்ன டைமிங்ல அடிச்சான் பாரு.
அப்ப இருந்து வீடியோல படாதீங்க. அப்ப இருந்து இப்படிதானே அந்த சாப்பாட்டு விஷயம் அந்த டைமிங் கூட அவனுக்கு அந்த மாங்காயும் கொச்சி காத்துல மட்டும் நல்லா சாப்பிடுவான். வா வா இவன் அந்த ஸ்கூல் படிக்க கூட இருந்தா அப்படிதான் தெரியும். அப்படித்தானே நம்மட உள்ளே நம்மள மாதிரி ஆரமா இருக்கு. பழக்கூடம் அப்பன் சாவல என்னடா போ வேணே எடுங்க ஆட்டோ. நீ ஒழுங்கா டிரைவர் இந்த இந்த இதுக்குள்ளேயே வச்சு சுத்தி விடுவா ஒழுங்கைக்குள்ளேயே வச்சு. அது என்ன பைக்கடா கால காய்ச்சி இருக்கிறது? என்ன கதையை காய்ச்சிட்டே நீங்க போமா. ஓ வேற ஆரம்பிச்சோன்னா அந்த கட்டையம்மாட வீடியோவில் அந்த ஒரு வீடியோ எடுத்து நண்பன் தானே வேறு எடுங்க போமா போய் கடை இருந்தேன் காசு கொடுத்தாடும் அந்த காசு பார்த்து வெற்றில் அடிக்கணும் நம்ம என்னதை சொல்கிறேன் அன்பு குட்டிய மது படியா வீடியோ எடுக்க ரிவேஸ். நாங்கள் கத்தார்லேயே ரிவேஸ் எடுத்தாங்க தான் நூலுக்குள்ளே. கத்தார் டிரைவர் மாதிரி ஆட்டோ ஓடித்துட்டானே வா. அதானே கட்டார் நாட்டை நம்பி வேலைக்கு போனால் கடை எல்லாரும் நாட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. வா 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 வரட்டும் 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 வரட்டும். நம்மட நாட்டை விடையாடா நீ சொல்கிறா. வரட்டும் வரட்டும் சரியா இப்போ ஓகே. இப்போ நாங்கள் வந்து அந்த ஊரில் இருந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது அப்பம் சாப்பிட்றதுக்காக. அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இது வந்து எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஆத்துக்கட்டு பாலம். இது வந்து இப்போ அந்த இந்தியன் ஆர்மி வந்து பாலம் ஒன்று செய்ய போகிறாங்க. ஏன்னா இது வந்து பழைய காலத்து பாலம். அதை வந்து இப்போ புனர் நிர்மாணம் செய்கிறதுக்காக வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதையுமே வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு அன்பட்ட ஆட்டோவில் வந்து போய்கொண்டிருக்கோம். டேய் மச்சான் பார்த்து போட டே லோரிடாங்களே கடவுளே. நீ எப்படா அப்புறம் திரும்ப போகிற ஐடியா இல்லை தான். இனி இந்த ஆட்டோவில் இருந்தது அப்புறம் ஐடியா அப்படி வரும் ஒருக்கா அப்படிதான்டா எலிலன்ற படியா வருவன். அவனும் நானும் இந்த ஆட்டோவில் வந்து முன்னுக்கு இருந்து போனேன் 2 பேர். முன்னுக்கு இருந்து போய் எங்கே மட்டும் போனீங்க? இல்லை அங்கே ஊருக்குள்ளே ஓடுறேன். ஒரு பெண் ஒன்றில் வந்து பட்டி விட்டா அவன் கிடந்தான் வேலியில் உடுப்புக்காக போட்ட மாதிரி கிடந்தான் அவன் படிய. அப்படி இவன் அப்போ இருந்து இப்போ மட்டும் அவள் கொஞ்சம் சிக்கல். ஓகே நான் இப்போ ஃபைனலி வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அதாவது அந்த இந்த ஓந்தாச்சி மடம் அந்த பாலம் கழிஞ்சி பக்கத்துலேயே வந்து இருக்குது. பாருங்க வந்து காட்டுறேன் நான் நார்மலாக. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து அந்த அப்ப கடைகள் வந்து அதிக அளவில் வந்து இருக்கும். பாருங்க இந்த ஒரு கடை, அதே மாதிரி இந்த ஒரு கடை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்லேயும் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இந்த பாருங்க எவ்வளோ கார்கள் வாகனங்கள் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பாருங்க பார்த்தாலே தெரியும். அதிக அளவாக வந்து அதில் வேலைக்கு போயிட்டு பின்னர் டைமில் வாரவங்க என்ன இழைப்பு அறிவடத்தில் இருந்து ஆறுதலாம் பிளேன் டீ குடிச்சிட்டு அப்பம் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. போனால் ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த ஒரு அம்மாரால் சொல்லிட்டு இருக்கான். அப்படி வந்து அதிக அளவில் வந்து இந்த சைட்டுகள் ஃபுல்லாக வந்து கடைகள் இருக்குது. இந்த இதாங்க இவ்வளோதான் கடைச்சி இவ்வளோ அங்கெல்லாம் இருக்குடா மது. ஆனால் தேவையில்லை வட்டிட்டு போய் அங்கே பார்ப்பேன் அங்கே பார்ப்பேன். அப்படி வந்து இது எனக்கு நிறைய நாள் ஆசை இதால் போகும்போது ஒரு நாளைக்கு சாப்பிடணும். அப்போ இன்றைக்கு யோசிக்கும் போது ஓகே அதே ஒரு ப்ளாக்காக செஞ்சு போட்டால் நல்லா இருக்கும் பார்க்குறது. எப்படியான இதுகள் பார்க்குறது நிறைய பேர் வந்து விரும்புகிறவங்க. அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒரு கடையில் போயிட்டு 3 பேரும் அழகாக வந்து ஒரு எத்தனை அப்பம் சாப்பிடுவாங்க? 2 சாப்பிட்டா போதும். 2 என்ன தம்பி அதுனா ஒரு 10 வயசு முடிஞ்சு அதுக்கு அவருக்கு வயசு வீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே மதுதான். நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்கு என்ன கட்டாப்படி சூப்பர் கிளைமேட் ஒன்றா இருக்குது. வா மது உங்களுக்கு தேவையான அப்பம் சாப்பிடும். அம்மா அப்படி சும்மா இருக்கிறீங்களா? அம்மா வணக்கம். என்னம்மா அப்பம் அப்பம் இருக்கா? பாலப்பம் சுட்டு தர மாட்டேலோ சுட சுட தரணும் ஏன்னா அதான் டேஸ்டாக இருக்கு. அதான் பாருங்க மக்களே அதுக்குள்ளே ஒரு கிளிகிலண்டு என்னண்டு ஏதோ விளையாட்டு ஒன்று விளையாடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். காத்துக்கு இப்படியான விளையாட்டுலாம் சரி ஒரு நல்ல இருந்து
ஆமாம் கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குண்டே. டேய் அப்போ இருந்து பிள்ளைகளை மெசேஜ் பண்ணுற வேற விடாங்க விட மாட்டேன். பிள்ளைகள் இருந்தாங்க வாலிப வயது. அப்போ வந்து வாரம் கிளைமேட் உண்மையிலே வந்து வேற லெவலில் இருக்குதுண்டே. உண்மையிலே அருமையான ஒரு கிளைமேட்ல அருமையான ஒரு சாப்பாடு. ஒரு அடி ஓடி சாப்பிடுமா? என்ன என்னடா 3 சோடி போட்டா காணும் தானே? முதல் 3 புற வாமே. அப்போ வந்து பாருங்க அம்மாட அந்த பாலப்பம் சூடுறதுக்கான அந்த சட்டியெல்லாம் வந்து பாருங்க என்ன ஒரு அழகா வந்து பாருங்க எவ்வளோ ஒரு அழகான முறையில் பாலப்பம் வந்து சொல்கிறாங்க கல்யாணமா. டேய் பாலப்பம் மட்டும் இல்லை சக்கரப்பம் இருக்குது அஞ்சு பாடுறா. சக்கரப்பம் இருக்கு முடிஞ்சு. ஆமாம் முடிச்சுட்டாவு போட்டு தர சுட சுட சாப்பிடுவோமா? ஓடி ஓடி உழைச்சாதான் சரி. ஏனாம்மா இந்த காலத்தில் வந்து ஓடி ஓடி உழைக்காட்டி வேலை இல்லை. ஏன்னா ஒரு வேலையாண்டு செய்யல. ஏனம்மா ஓ அம்மாவுக்கு இப்போ எத்தனை வயசு? 64 அப்படியே மயம் கொண்டு உழப்பாது 42 சொல்ல. அம்மா யோசிச்சு பாரு இந்த வயசுலேயும் அம்மா வந்து எப்படி ஒரு முயற்சி போட்டு இந்த வயசுல உழைக்கானே. அப்போ வந்து பெருகோடைய இளம் சமுதாயத்துக்கு நீ என்ன சொல்ல விரும்புது? இளம் சமுதாயம் எப்போ உள்ள தூங்கும். அம்மா எவ்வளோக்கு இருக்காங்க. இந்த இளம் சமுதாயத்துக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? மட்டும்தான் வாழலாம். இப்பத்திய பிள்ளைகள் என்ன செய்யுது? சோம்பறியா இருக்க. அம்மா வந்து இந்த விடத்துல வந்து கடை எவ்வளவு காலமா போட்டிருக்கீங்க? 2 வருஷம். இதுல வந்து 5 மாதம். 5 மாசம். இப்போ 2 வருஷத்துக்கு முதல்ல என்ன தொழிலம்மா இங்கே? எத்தனை பிள்ளைகள்? என்ன பிள்ளைகள் கல்யாணம் போனாலும் பிள்ளைகள் ஒரு சைட்டா பார்த்தாலுமே கூட இதுவே ஒரு சந்தோஷம் தானே. என்ன நம்ம சோம்பறியா இருந்தா நம்மட ஜீவியத்துக்கு கூடாது. பாரு அம்மா வந்து சொல்ற சரி. அம்மா வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து சோம்பறியா இருந்தா இந்த காலம் வந்து யாருமே வந்து வாழ இயலாதுன்னு சொல்லி அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த இடத்துல எப்படி வியாபாரங்கள் அதுல இருக்கக்குள்ள வியாபாரம் பரவாயில்ல. இதுல இப்ப என்ன சொல்ற வேலைக்கு போய் வாரவங்க வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இதுகள் இருக்குத்தானே கட்டி இருக்கி நல்ல பேர் சம்மளை வந்தாலும் இருக்குங்கள். நம்மட சொந்த பந்தங்கள் வந்தாலும் அதுக்குள்ள இருக்குங்கள். இப்போ எவ்வளவுமா போகுது ஒரு சோடி அப்பம்? 80 ரூபா. 80 ரூபா பாலப்பம் 80. மற்றது சக்கரைப்பம் 100 ரூபா. யோடி முட்டப்பம் 100 ரூபா. முட்டப்பம் இருக்குதா? ஏதாம்மா முட்டப்பம் முட்டை விட்டு எங்களுக்கு அம்மா முட்டப்பம் கொண்டு போடுங்க. முட்டப்பம் கொண்டு போடுங்க. சக்கரை பாலப்பம் சாப்பிடும் பிள்ளைண்டி அம்மாவுக்கு வந்துருக்கு. புள்ள வகுப்புக்கு போயிட்டேன். உண்மையிலே அம்மா அப்பாவுக்கு பெருமையா இருக்குடாப்ப எனக்கு உண்மையா. நம்மளாம் இந்த வயசு எல்லாம் படுப்போமா கொள்ளு உண்டி உண்டு. அதுதான் அது என்ன இந்த வயசுக்கு கஷ்டம். கதை உண்டு. இப்போ வந்து விலைவாசிகள் வந்து அதிகரிச்சுக்கு தானே அம்மா? தேங்காய் 150. 150. அரிசி இப்போ முதல் 180 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இப்போ 240 ரூபா, 230 ரூபா. அதில் என்ன கிடைக்கிற? அதுதான் ஒரு 1500 ரூபா காசு எடுக்கிறேன்னு கண்டிப்பா என்ன உண்மையிலே அது. அதாவதம்மா இந்த 80 ரூபா விலை வந்து எவ்வளோ காலம் வந்து? அதுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ள. 6 மாதத்துக்குள்ள இந்த இப்போ வந்து நீங்க கூட்டி எடுத்தாலுமே பிரச்சனை இல்லை. என்ன பெருகோடைய டீசல் பெட்ரோல் பிரச்சனை இல்லை. மோட்டர் சைக்கிளில் வருதுகள் மான் அப்போ நிற்கிதுகள் நின்றதுக்கு பிறகு எவ்வளவு அம்மா அப்பம் 80 ரூபா வேறடி உள்ள போகும். அதுதான் அதுதான் உண்மையிலே இந்த ரோட்டால அதிகளவான மக்கள் போறவங்க இப்படியான கடையில கந்த ஒரு சந்தோஷத்துக்கு என்ன சந்தோஷத்துக்கு
சாப்பிடுது போங்கடாப்பா. அதுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. என்னன்னு சொன்னால் உண்மையிலே அம்மா முயற்சி போடுறாங்க, அதுக்குரியமே வாரவங்க நின்று சாப்பிட்டுட்டு போனால் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னம்மா உண்மையிலே சந்தோஷம். அப்போ எங்களுக்கு ஒரு 3 சோடி தாங்க உப்பே, பிறகு சாப்பிடுவோம். அப்புறம் முட்டை பஞ்சு சாப்பிடுவோம். பழுகாம இருந்து வாரம் அஞ்சு அப்பம் சாப்பிடுவோம். எங்கம்மா பழுகாம இருந்து வாரம் அப்பம் சாப்பிட்றோம். ஆட்டோ 1000 காசு 1500 ரூபா எடுக்கலாம். உங்கள்கிட்ட அப்பம் சாப்பிட்றது 1500 1000 காசு கொடுத்து வந்தியோம். இதுக்கு என்னென்ன சாமாமா பயன்படுத்துறது? இதுக்கு அரிசி மாதாம்மா. அரிசி மாவும் தேங்காய் பால். தேங்காய் கூட சிலாக்கள் கல் ஊத்துற நம்ம கல் இல்லை, இளநீ தான். இளநீ ஏன்னா இதுக்குள்ள இளநீ விட்டு மிக்ஸ் பண்ணுறது. தேங்காய் பாலும் இளநீ நேரத்தோட ஊற்றி பிணைஞ்சு வைக்கிறேன். ரைட். பார்க்க ஆசையாயிருப்பா சாப்பிடுவோம் உங்களோட. ஜவார் இருக்கிறாரு வளர்த்து விட்ட நாய் முகத்தை பார்க்குற மாதிரி. ரைட் சாப்பிடுவோம். தாங்க ஓட்டி நீ சாப்பிடுவோம் சொல்லணும். சாப்பிடுவோம் ரிவ்யூ பண்ணும். மது 2 மது இப்போ அந்த சாப்பிட்ற முறையாக இருக்கா சொல்லுங்க. சாப்பிட்ற முறைன்னு தானே. இப்போ நீங்கள் அப்பத்தை கையில் எடுங்க தானே அந்த முறையை இருக்க. டேய் பின்னால மாடு சாப்பிட போகிறா. டே இல்லை மாடு நம்ம எடுங்களே, சூடாக இருக்குது. அதனால இப்போ இந்த அப்பத்துக்கு வந்து நம்ம சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். விளங்குதா? அது வந்து மலைச்சாரல் மேலால தூவி போட்டு மேலால அந்த மலைச்சாரல் போட்டுது. இது சர்க்கரை இல்லை வேணாம். இல்லை சுகர் கூட. மலைச்சாரல் சும்மா தான் அப்படி இங்கே ஒரு கொஞ்சம், அடுத்தது கொஞ்சம். இதுலயுமே வந்து இதுல என்னன்னு சொன்னா இந்த அப்பம்ன்றது அப்பால அந்த வாழலையில வச்சு தந்துருக்காங்க பார். அங்கதான் இருக்கு விஷயம். உண்மையிலே அந்த இது சாப்பிடு காடுவோட அருமந்த வாயால எடுங்க தான் சூடா பார்த்த நீங்க எனக்கு தந்து வண்டியில காடி காடி இப்படி வைக்கத்தான். அம்மா நல்ல டேஸ்டா தான். நல்லா இருக்கா? நீங்களே சாப்பிட்டு பாருங்களேன். மலைச்சாரல் விழும் நேரம் அது சாப்பிட்றா. அப்போ என்ன 3 ஜோடி சாப்பிடலாம்ல தான். 3 சாப்பிடலாம். 7 மாலை சாப்பிடுவோம். அம்மாவுக்கு தெரியா, அம்மா பிஸ்னஸை கொடுத்து விட்டு போவோம். உண்மையிலே நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். அதாவது இந்த ரோட்டால் போகிறவங்க சந்தோஷத்துக்காச்சும் இந்த என்னன்னா சந்தோஷத்துக்காவது ஒரு ஜோடி அப்பம் பண்ணி சாப்பிட்டு போகிறதானே. ஏன்னா அதுதான் முறை. அவ்வளோ சூடு இது நம்முடைய அப்படி இல்லை. உடுப்பு கடையில் அந்த என்ன சொல்கிற அந்த பெரிய ஆடம்பர செலவுலாம் செலவழிப்பாங்க. அதுதான் உண்மை. உனக்கு சிரி சாப்பிட்றேன். நான் ஆசைப்பட்ட வாங்கட அப்பம் சாப்பிட போக மாட்டேன். அப்பம் சாப்பிட வந்து நீங்கள் கை திருந்தாங்க என்ன செய்யணும்? அப்பம் சாப்பிட நான் ஆசைப்பட்டு விட்டு சாப்பிட்றேன். ஒரு மரியாதை தீத்தி விடுவோம். இல்லை அப்போ ஒரு பாய் அது வந்து டேஸ்டாக ஏன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இங்கே வரேன். நல்ல சாஃப்டாக இருக்கு. பாருங்க தக்க 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 தக்கன்னு அப்படியே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே அள்ளி வெயிற வாய்க்குள்ள. அம்மா அப்பவும் அழகுதான், சாப்பிட்ற படியனலும் அழகுதான்டாப்பா. வாலிப வயசு சீயா எப்படி ஆடி. ஓகே, அப்போ நாங்கள் வந்து வெற்றிகரமாக ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு, அதுவும் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அம்மம்மா வந்து எங்களுக்கு அமைஞ்சிட்டா. அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முதல் எப்படியான ஒரு சில விஷயங்களை காட்டினேன் நான். அதுக்கு முதல் இந்த கடை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அதையுமே நாம் வந்து காட்டுறோம். பாருங்கள், காட்டிட்டு நானுமே வந்து அப்பம் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கடை வந்து எப்படி அமைச்சிருக்கேன்னு போட்டிருந்தாலுமே கூட அந்த ஓலை குடிசைகளால் வந்து போட்டு அருமையான ஒரு மண் சட்டி, அதே மாதிரி செங்கல் எல்லாம் வச்சு வந்து அருமையான ஒரு அப்பக்கடை. அதுலேயும் வந்து அருமையான ஒரு அம்மா. உண்மையிலே அவங்கள பார்க்க தான் எனக்கு இந்த கடையில் அதிகம் சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஒரு பாதுகாப்பான முறையில் சேஃப்டியாக எல்லாம் வந்து மூடி வச்சு கவனமாக வந்து செஞ்சுட்டு வராங்க.
மட்டும் இல்ல தான் இதே இருக்குதா சக்கரை என்னடா இது இது வந்து முட்டை பத்தி தான் இருக்கு ரைட் ஓகே தொட்டு கொஞ்சம் சாப்பிட்டா இது நல்லா இருக்கு அதுவும் ட்ரை பண்ணி பாப்போம் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்பைசி இருக்கு ஸ்பைசி ஆமாம் முட்டைப்பம் கொண்டு போடுங்க இப்போ என்ன போடுறீங்க பாலப்பமோ ஓ அது முடிய முட்டைப்பம் போடுங்க ஆமாம் இது வந்து இப்போ பாலப்பம் வந்து செய்கிறதுக்கான முறையில் ஒருக்கா சொல்லுங்கம்மா என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஓ ஒரு மணி தேரத்துக்கு அரிசி ஊற வைக்கணும் அதுக்கு கூட ஊற வைக்க கூடாது குளிச்சு போயிடுமா அதை கொண்டு உடுக்கி ஓ அந்த கப்பியல் எடுத்து கஞ்சி ஆச்சு கப்பியல் எடுத்து கஞ்சி ஆச்சும் ஓ இளநீ ஊற்றி அந்த அப்பச்சோடா ஒன்றை போட்டு அப்பச்சோடான்னு சொல்லி ஒரு தூள் ஒன்று இருக்குது அது போட்டு அதை போட்டு ஊண்டி வைக்கும் ஊண்டி வச்சு போட்டு ஓ ஒரு இப்போ நம்ம வரக்கிட்டவா தேங்காய் திருவி அதை கிழஞ்சி எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு செய்ய வேண்டிய ஆனே ஓகே ரைட் எங்களுக்கு முட்டைப்பம் கொண்டு போடுங்கம்மா இங்கே பாரு திரும்ப திரும்ப பாரு அவர் மனுஷன் இருக்காண்டு ஒரு வார்த்தை கேட்கியடா நீ மரியாதை கேட்டவனே சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிடு நான் சாப்பிடு சும்மா காட்டணும் முட்டைப்பம் அம்மா முட்டைப்பம் செஞ்சு தரப்புறாங்க பாருங்க இது என்ன தூள் அம்மா மிளகுத்தூள் ரைட் மிளகுத்தூளும் போட்டு முட்டையை வந்து வடிவ அடிக்கிறாங்க அம்மா பாருங்க அடிச்சுட்டு குறைச்சி போட்டு சட்டியை அழகாத்தின முறையை குறைச்சி வா 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 அமேசிங் அமேசிங் ரைட் இப்போ வந்து முட்டை ஓட போகிறாங்க அம்மா இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணுவீங்க ஏன்னாம்மா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரியான ஆசை இதில் பார்த்தா ஓ வந்து போகிறவங்க என்ன வந்தா யாழ்ப்பாணத்தாக்கள் வரவங்களோ சுற்றி பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு போவாங்கண்ணே அப்போ வந்து அம்மாட்டே வந்து நிறைய யாழ்ப்பாணத்துலேருந்து வரவங்க வெளிநாடுகள்லேருந்து வரவங்க வந்து சாப்பிட்ருக்காங்களா நிறைய பேர் உண்மையிலே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரியான மாதிரி விருப்பம்மா இதுகள் சாப்பிடணும் கொள்ளணும்னு சொல்லி அந்த இதில் வந்து வந்தால் கட்டாயம் மட்டக்களப்பு வந்தால் இது கல்லாறு என்ன மேடம் கோட்டை கல்லாறில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடம்னு சொன்னால் அந்த கோந்தாச்சி மட பாலம் இருக்குது பாலத்துலேருந்து கழிஞ்சு வர கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அம்மாட கடை வந்து இருக்குது அதாவது வந்தால் வந்து சாப்பிட்டுட்டு போகும் இந்த இப்படி ஒரு வீடு ஒன்று இருக்குது அதுக்கு முன்னுக்கே வந்து இருக்குது பக்கத்தில் அந்த புத்து கோயில் ஒன்று இருக்குது அதுக்கிட்ட வந்து வந்தீங்கன்னா அம்மாட கடை இருக்குது வந்து சாப்பிட்டு அம்மாவையும் வந்து மகிழ்ச்சிட்டு போங்க சந்தோஷமாக ரைட் இது வர்ற முட்டைப்பட்டு ஓஹோ வாவ் 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 ரைட் என்ன சாப்பிட போகிறேன் அது நீ யாராவது டேய் டேய் கொஞ்சம் நான் யோசிக்கலடா அவர் பொடியனு பாருங்கம்மா நான் தான் ஆசைப்பட்டு வந்தேன் நான் யாழ்ப்பாணம் இருந்து வந்தேன் நானம்மா ஓ ஓ நான் இங்கே தான் இருக்கிறேன் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது அப்போ உடனே கூட்டிகிட்டு வந்து வாங்கடா சாப்பிடுவோம் நான் இன்னொரு வார்த்தை கூப்பிடா சாப்பிட்றான்னு பார்த்தீங்களோ ஓ அதுதான் அப்போ எவ்வளோ கால அனுபவம் அம்மா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஓ அதான் கொஞ்ச நாள் கண் தெரியாமல் கிடந்தேன் உண்மையிலே முதலாவது உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லுவோம் நம்ம என்ன ஆசையாக இருக்குது நாளைக்கு வந்து உழைப்பாளர் தினம் என்ன தொழிலாளர் தினம்
அப்போ வந்து நாளைக்கு அது அன்றைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நான் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். இந்த சிரிச்சமும் இருந்தாலே நிறைய பேர் ஓடி ஓடி வருவாங்க அம்மாட்ட வந்து சாப்பிட்டுட்டு போகணும். மக நீங்களும் வந்து அம்மாட்ட சாப்பிட்டு போங்க. சரியா? வாரேன் தம்பி வாரம் போனோம். அந்த இதுகளில் பிடிச்சா கவனமாக இருக்கணும். ஆபத்து கூடாது. நான் ஒரு வாழைப்பஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. சரியா? இப்பயா சாப்பிட்டு கல்லன்னு அது சாப்பிடுது முட்டை பண்ணிடியும் உங்களுக்கு இல்லை ரிவ்யூ ஒன்று சொல்லுவோம். ரைட்ஸ் வரையாச்சு. அது எடுக்கியாம்மா இந்த இருக்கு பாருங்க கிளியராக இருக்கும் பாருங்க. அப்போ வந்து சக்கரதே இல்லையா அழகான முறையில் குட்டியான அப்போ ஆவி எப்படி பறகுன்றதுக்காக காட்டுவோம். அது ஒரு சூமன் ப்ளஸ் இருக்கா போடும் எங்கடா அப்பம் ஆவி எப்படி பறகுன்னு சொல்லி பாருங்க. உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் மலைச்சாரல் ஒருக்கா தூவி விடுங்க. இந்த ஃபோனை கட் பண்ண அது பிள்ளைகிட்ட சொல்லி போடுக்கணும் நான். ரைட்ஸ். இப்போ வந்து நாம் அந்த உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அம்மாட இருக்கும். உண்மையிலே வேறு லெவல் சுடுது. இங்கே வரும் தக்க 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 தான்ட்டு ஆடவான்ற மாதிரி ஆடுது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது தானே பார்க்கவே வந்து ஆசையாக இருக்குது. அம்மா எப்படி இருக்குடா? டேஸ்ட்டாக இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு, மெதுவாக இருக்கு. அதுதான் முக்கியம். இங்கே பாருங்க இந்த படி லவ்வரோட ஆகிடுங்க. லவ்வர் இல்லைடா அம்மாடா. அப்போ வந்து உண்மையிலே அட்டுமையாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே அப்படியே வச்சு நீங்கள் மட்டும்தான் விற்கிறேன் வேறு லெவல் மக்களே. அதை விட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா அம்மாவோட நல்லா கதைக்குது அம்மா. நீங்களும் இங்கே சைட் வந்தால் அம்மாவோட கடையை இதே முட்டைப்பம் இல்லை மது மதுக்காங்க வைக்கிறீங்க. இதை சாப்பிட்டு பாருங்க. அப்போ சந்தோஷம். நாங்கள் இப்போ இதை வீடியோ பவுஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ போகக்குள்ளே கண்டினியூ பண்ணுவோமா? ரைட் பவுஸ் பண்ணி ரைட் ஓகே. இப்போ சந்தோஷம் அம்மா. போயிட்டு வரோம். எவ்வளோ அம்மா கணக்கு? அதில் 320. ஓ அது இருக்கட்டும் எடுப்போம். நீங்கள் சொல்லுங்க கணக்கு. 320 முட்டப்பத்துக்கு 100 420 ரூபா. 420 420 ரூபாயா கணக்கு? இந்தாங்க அம்மா 2000 வரைக்கும் வச்சுக்கொள்ளுவோம். நீங்கள் சரியோ சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுவோம். அப்புறம் வந்தால் திருப்பி வாரம் என்ன கடைக்கு போகக்குள்ள அம்மாவோட உழைப்புக்கு நாளைக்கு உழைப்பாளர் தினமல்லோ அதுக்கான ஒரு சின்ன அன்பளிப்பு மகன்ட. சரியோ? சரியா? என்ன சந்தோஷம். போயிட்டு வாரமா திருப்பி வந்தால் வருவோமா? சரி எல்லாரும் பாய் சொல்லி விடுவோம். பாய் பாய் பாய்.